எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 31 ஆண்டு காலமாக இதில் பயணித்து சைக்கிளில் சென்று கையாளைய போஸ்ட் ஓட்டி வீட்டில் பெற்றோர்கள்லாம் திட்டு வாங்கி வாங்கி இந்த இயக்கத்தில் நாங்கள் பயணித்து வந்ததுனாலே நாங்கள் அரசியலுக்கு வருவோமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் எங்களிடம் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள், அப்படி இருந்து நாங்கள் சின்ன எங்களால் பெருசாக இருந்தாலும் சின்ன உதவிகளை செய்து படிப்படியாக ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நடத்தி தமிழ்நாட்டில் இன்று 2021 ஆண்டு தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய உழைப்பு தான். அதன் வாயிலாக நானும் அண்ணனும் அவர்களும் 2011 அண்ணன் சொன்னார் அன்னைக்கு மீட்டிங்ல 2011 தேர்தலில் தலைவர் தளபதிகள் ஒப்புதல் பெற்று எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒப்புதல் பெற்று அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் அந்த தேர்தலில் வேலை செய்தோம் என்பதை எங்கள் வரையில இல்லையோ காலையில் 100 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம். அன்னைக்கு தெரியும் என் கட்சிக்காரன் லேட்டாக வர பார்க்க சீக்கிரம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் 100 மணியில் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் அண்ணன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டவர்கள் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் என்பது 2016 அதேமாரி அதுலேயும் நாங்கள் ஒரு எங்களோட பொதுச்செயலாளருக்கு முடிச்சுவிட்டால எங்களுடன் பயணிக்கிறாங்க. இருக்கிற அரசியல் கட்சியிலே ஒரு எளிமையாக பழகக்கூடியவர், அன்பான பழகக்கூடியவர், எங்களிடம் மிகவும் மரியாதையாக எங்கே சென்னாலும் வழியில் கார் அணித்துட்டு தம்பியும் கை கொடுத்துட்டு போவார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்யணும்னு சொன்னோன்னே சரிப்பா நீ பார்த்துக்கோ வெளியெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் 2016 நாங்கள் அண்ணனோட பயணித்து அந்த வெற்றியை நாங்கள் ஒரு அணிலாக இருந்து நாங்கள் அந்த வெற்றிக்கு பாடுபட்டோம் என்பதை அண்ணன் அவர்களுக்கு தெரியும். அதே போல காலங்கள் பாருங்கள் 2027 நானும் அண்ணனும் அவர்களை ஒன்றாக இருகுழாய் துப்பாக்கியை போல செயல்பட்டு எதிரிக்கு வேலையே கிடையாது, தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் வேலையே கிடையாது என்ற நிலையிலே அவருடைய ஆலோசனை பெற்று, ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றிருக்கிறார். அவருடன் நான் பல விழாக்களை கத்திருக்கிறேன். கடைசி டைம்லாம் நான் அவர் கூட கவுண்டிங் போகும்போது பூத்தில் இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. எங்கெல்லாம் கூட்டப்போ நான் 2011 காலைல 6 மணிலாம் வந்து சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸில் கூட்டு அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்த ஃபைல்லாம் கொடுத்து கவுண்ட் அதே பாடம் தான் 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுத்து தான் நானும் அதை பின்பற்றி வெற்றி பெற்றேன் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் எனக்கு தெரியும். அண்ணா திமுக தான் இருக்கிறீங்க, ஆனா பழக்க வழக்கம் சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் நான் ஆரம்பத்திலேருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தேர்தல் காலத்திலே நாங்கள் வாக்கு செல்ல கேம்பெயின் போகும்போதும் சரி, கவுண்டிங்லையும் சரி, வாக்கு இன்னைக்கு பூத்துலையும் சரி, எங்களுக்கு அவருக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் கூட வந்தது இல்லை. அது வந்து நாங்களும் அப்படிதான் அந்த கட்சியை வளர்த்துக்கிறீங்க, நீங்களும் இந்த கடலூர் மாவட்டத்தில் அப்படிதான் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தீங்க. ஆனால் இன்று காலங்கள் நம் இருவரையும் ஒன்றாக இணைத்து விட்டது. வரும் காலங்களிலே நீங்கள் வந்து சேர்ந்தது எங்களுக்கு முழு சந்தோஷம், முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய பழைய கட்சிக்காரர்களை கொஞ்சம் அனுசரித்து ஒற்றுமையாக இப்போ நாங்கள் தலைமையில் எப்படி ரெட்டக்குழை துப்பாக்கியில் இருக்கிறோமோ அதுக்கு நீங்களும் கீழே ரெட்டக்குழை துப்பாக்கியாக இருந்து மக்கள் மத்தியில் நற்பெயரை எடுக்க வேண்டும். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, இந்த கடலூர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்துடைய கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். எதிரிக்கு எந்த வேலையும் கிடையாது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்ப தமிழகம் முழுவதும் அதிமுக அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சி பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் நாம் நம்மளுடைய வேலைகளை இன்றையிலிருந்து நான் அண்ணனுடன் பேசி கலந்து ஆலோசித்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அதோட ஆலோசனையை பெற்று அதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் இன்றையிலிருந்து துவங்குவோம். அமாவாசை சொன்னபோது அண்ணனுக்கு கேட்டாங்க, முதல் நாள் சொல்லும்போது சொல்றோமா நாங்கள் அமாவாசை நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு நேற்று சனிக்கிழமை சொன்னாங்க. இல்லை நான் எப்படி அண்ணா ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பாக எல்லாம் பார்ப்பேன், நான் வீட்டுக்குலாம் போயிருக்கேன். அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கடவுள் பக்தி உள்ளவர்களால சொல்கிறேன். அதனால தான் இந்த தேதி நாங்கள் சூஸ் பண்ணி சொன்னதுனால மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். எதாக இருந்தாலும் தகவல் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கிற அது எப்படி நம்ம தீர்வு காணலான்றது கலந்து ஆலோசிப்போம். அது அண்ணா மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கலந்து ஆலோசித்து அது எப்படி எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அதை ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.